வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு இந்த சேனல்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த 2026ஆம் ஆண்டு முதல் மாதத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். ஏன் நம்ம இந்த செவ்வாய் பெயர்ச்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல அதாவது 16ஆம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சம் பெற போறார். கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அந்த கோச்சார தன்மையினால இருக்கக்கூடிய அந்த ராசி, ஒவ்வொரு ராசி என்பவர்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன மாதிரியாக நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா செவ்வாய்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெருப்பு கிரகம். அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப செவ்வாய் யார் யாருக்கெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகத்துல ரொம்ப வலிமையா இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் கோவத்தினால சில தொந்தரவுகள்லாம் அதிகமா வரும். அதே மாதிரி ஒரு தன்னம்பிக்கை, ஒரு மரியாதை, சுயமரியாதை இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல அந்த செவ்வாய் மகர ராசியிலேயே இருக்கிறாரு அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல என்னென்ன மாதிரியான ஒரு தன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த செவ்வாயினுடைய பார்வை அப்படின்ற போது 4ஆம் பார்வையாக காலபுருஷனுக்கு உண்டான முதல் ராசியை மேஷ ராசியை பார்க்கிறார். அடுத்து காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான அந்த கடக ராசியை பார்க்கிறார். 5ஆம் இடமான அந்த சிம்ம ராசியை பார்க்கிறார். இந்த மாதிரியான அந்த பார்வையினால ஏற்படக்கூடிய ஒரு நன்மை தீமைகளை பத்தியும் நம்ம இந்த பதிவுல டீடைல்டா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான இந்த அயன சயனஸ்தானம் விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் தான் இந்த மீன ராசி என்பர்கள். இந்த மீன ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ரிஸ்க் எடுத்தா அப்படின்னா அதிகப்படியாக இருக்கும். அந்த ரிஸ்கினுடைய லெவல் பாத்தீங்கன்னா யாருமே தொட முடியாத அளவுக்கு அந்த ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு தன்னுடைய ஒர்க்ல அதிகப்படியாக ஒரு நாட்டமும் தொழில் ரீதியான சில மாற்றங்களையும் அடைய விரும்புபவர்கள் இந்த மீனராசி என்பர்கள். எப்போதுமே பாத்தீங்கன்னா இவர்கள் கொஞ்சம் லெதாஜிக்கா, அதாவது கேர்லெஸ்ஸா இருந்துருவாங்க சில விஷயத்துல. அந்த கேர்லெஸ்ஸான விஷயங்கள் ஒரு ஸ்டேஜ்ல இவர்களினுடைய லைஃப்ல ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு தான் அதிகப்படியாக நடக்கும். இவர்களினுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறாரு. இது நிறைய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தின்னு தான் சொல்லணும். ஏன்னா மீனராசி என்பர்களுக்கு 7.5 சனி, ஜென்ம சனி அப்படின்ற ஒரு குரூஷியலான ஒரு டயத்துல இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த ஒரு 45 நாட்கள் ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஏன்னா தனஸ்தானாதிபதி உங்களுடைய 11ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால வருமானங்கள், தடைபட்ட வருமானங்கள் எல்லாமே அளவுக்கு அதிகமாக பல மடங்காக பெருகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சில பேருக்கெல்லாம் உங்களுடைய ஜாதக ரீதியாக சில அதிர்ஷ்ட யோகங்களும் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த செவ்வாயினுடைய உச்சநிலை அதிகப்படியான ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். 7.5 சனின்னு சொல்லி போர் அடிச்சிருச்சு மேடம், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமே கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இது ஒரு இனிமையான ஒரு செய்தி தான். ஏன்னா இது உங்களுடைய லைஃபையே அப்படியே ஒரு மாற்றத்திற்கு கொண்டு செல்வதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். செவ்வாய் பாத்தீங்கன்னா அதிவேகமாக நகரக்கூடிய ஒரு கிரகம் தான். அந்த கிரகம் ஒரு ரொம்ப சூடான ஒரு கிரகம். இந்த கிரகம் உச்சநிலை அடையும் போது உங்களுடைய வளர்ச்சி பாதைகள் பாத்தீங்கன்னா இரட்டிப்பாகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். எந்த விதமான பிசினஸ்லயுமே எந்த விதமான ஒரு சாதகமான ஒரு அமைப்புகளுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சியையும் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். தனஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துக்கு வந்தாச்சு, 2ம் 11ம் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் உயரக்கூடிய ஒரு நேரம். இத்தனைக்கு அந்த 11ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய தனஸ்தானத்தையும் அந்த செவ்வாய் பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த வருமானங்கள் இரட்டிப்பாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாமே மீண்டு வருவதற்கு
கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரம். குடும்பம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு மன தொந்தரவுகள் இருக்கு, கணவன் மனைவி தொந்தரவுகள், விவாகரத்து வழக்குகள், அந்த குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். அந்த நிவர்த்திக்கு உண்டான வழிமுறையை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த 45 நாட்களுக்கு இருக்க போது. உங்களுடைய 5ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால குழந்தைகள்னால அதிகப்படியான வளர்ச்சி, குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு மருத்துவ ரீதியான சிகிச்சைகள் மூலமாக குழந்தை பாக்கியம் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த வேலை வாய்ப்புகளை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள், வேலைக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்போ வேலையை விட போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் அடுத்த ஒரு 45 நாட்களுக்குள்ள கிடைச்சிரும். அதனால வேலையை விடுறோமே அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு மகிழ்ச்சியோட ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. 6ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால அந்த வேலையில ஒரு நல்ல அங்கீகாரம், ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையிலயும் அங்கீகாரம் கிடைக்கும், புதிதாக போகக்கூடிய ஒரு வேலைகள்லயும் நல்ல ஒரு அந்தஸ்து, பதவி, அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அரசாங்க உத்தியோகம், ப்ரொஃபஷனல் ஜாப் இதெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், உங்களுக்கு உண்டான ஒரு உயர்ந்த பதவிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளுக்கு பாராட்டி நீங்க எந்த இடத்துல எந்த மூலையில வேலை செஞ்சாலும் அந்த அரசாங்கம் உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை இந்த 45 நாட்கள்ல முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம். வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அங்க அந்த விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம். H1B விசா இந்த மாதிரியான விசா எல்லாம் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அதுல எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய துறையில நீங்க சிறந்து விளங்குவதற்கும் ஒரு நல்ல ஒரு பிராண்டடான ஒரு ப்ராடக்ட்ஸை நீங்க சொசைட்டில கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னுடைய வேலை சுமைகள் அதிகரிச்சாலும் கூட அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம், வேலை சுமைகளின் மூலமாக நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அடுத்து ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள், அடுத்த வெளிநாட்டு வாய்ப்புகள் மூலமாக நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்துகள், குடும்பம் ரீதியான நல்ல சந்தோஷமான விஷயங்கள், குழந்தைகள் ரீதியான ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல வரன்கள் அமையறதுக்கும், நல்ல ஒரு ஸ்டேட்டஸான ஒரு வரன்கள் அமையறதுக்கும், உங்களுடைய திருமணம் நல்ல ஒரு சொசைட்டில ஒரு 4 சொந்தக்காரங்க மத்தியில நல்ல ஒரு பேரும் புகழுமா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வரன்களாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு திருமண விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சூட்டபிளான காலகட்டம். அந்த 11ஆம் இடம் வலிமையாக இருக்கிறதுனால 2வது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இதை நான் சொன்னேன்னு சொல்லிட்டு முதல் திருமணத்துல இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு தவறான விஷயங்களை பத்தி யோசிக்க கூடாது. ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகி முதல் வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை அனுபவித்தவர்களுக்கு இந்த 2வது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.